இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் தொடர்பான அழகு 7ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறநூல்கள் தொடர்பான செய்திகள்ல நாலடியார் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த நாலடியார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ புக் பேஸ் பண்ணி வர பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த டாபிக்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அழகியல இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், ஓகேங்களா. சோ அந்த டாபிக்ல இருந்து வர்ற அறநூல் தொடர்பான செய்தி தான் இது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மார்க் கேட்பாங்க. சோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலடியாரை பத்தி பார்க்க போறோம். சோ நாலடியாருடைய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போறதுக்கு முன்னாடி சங்க நூல்கள்லாம் என்ன, சங்கம் மருவிய கால நூல்கள்லாம் என்னன்னு சொல்லி பாத்திரலாம். சோ சங்க நூல்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, 14 மேல்கணக்கு நூல்கள். சோ நம்மளுக்கு ரெண்டு தெரியும், 14 மேல்கணக்கு நூல்கள் தெரியும், 14 கீழ்கணக்கு நூல்கள்னு தெரியும். சோ மேல்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா சங்க நூல்கள். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சங்க நூல்களை வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டு 8 தொகை, இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்க நூல்கள்னு சொல்லுவோம். இந்த 10 பாட்டுல 10 நூல்கள் இருக்கும், 8 தொகையில 8 நூல்கள் இருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்னு ஒண்ணு இருக்கும். அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் ஒண்ணும் இல்ல. 14 அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 14 அப்படின்னா 18 அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா. சோ கீழ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய அப்படிங்கிற பொருள், கீழ்னா சிறிய. அதுக்கப்புறம் கணக்கு என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூல் அப்படின்ற பொருள், ஓகேங்களா. சோ 18 சிறிய நூல்களை உடையதா பாத்தீங்கன்னா இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இது சங்கம் மருவிய கால நூல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். சங்க நூல்கள்னு சொல்லப்படுறது 14 மேல்கணக்கு நூல்கள். சங்கம் மருவிய கால நூல்கள், அறநூல்கள், நீதி நூல்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். அதைத்தான் இங்க சொல்லியிருப்பாங்க. 10 பாட்டுல 10 தொகை, 10 நூல்களும் 8 தொகையில 8 நூல்கள், அதான் வந்து பாத்தீங்கன்னா 14 மேல்கணக்கு நூல்கள். சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சொல்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல். சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்கணக்குன்னு சொல்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெண்பாவால் ஆனது, ஓகேங்களா. சோ ஒரு 18 நூல்கள் இருக்கு. சோ நாலடியார், நான்மணிக்கடிகை, கார் 40, களவழி 40, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள் தான். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெண்பாவால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 18 நூல்கள் இருக்கு. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல பெரும்பாலானவை வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்ல 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகநூல்கள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புறநூல். சோ இந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதுல பெரும்பாலானவை 18ல வந்து பாத்தீங்கன்னா 11 நூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறநூல்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரும்பாலான நூல்கள் வந்துட்டு அறநூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அறநூல்கள் இல்லைன்னா நீதி நூல்கள். அடுத்த அகநூல்கள் வந்துட்டு 6, புறநூல் வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு, களவழி 40 அப்படிங்கிற நூல் மட்டும் புறநூல், ஓகேங்களா. இது பொய்யாரால் எழுதப்பட்டது. சோ மொத்தம் 11 பிளஸ் 6 பிளஸ் 1 18 நூல்கள். இதுல இந்த 11 நூல்கள் இதுல மூணுலயே பெருசு எதுன்னு பாத்தீங்கன்னா 11 நூல்கள். அதனால பெரும்பாலானவை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா அறநூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறநூல்கள் இல்லைன்னா நீதி நூல்கள். சோ அதான் இங்க சொல்றாங்க, ஓகேங்களா. சோ அறநூல்கள் வந்து பாத்தீங்கன்னா அல்லது நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். சோ மொத்தம் எத்தனை நூல்கள்னா 11 நூல்கள், ஓகேங்களா. சோ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரு எந்தெந்த நூலை எழுதுனாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். சோ நாலடியார் வந்துட்டு சமண முனிவர்கள், அடுத்து நான்மணிக்கடிகை வந்துட்டு விளம்பி நாகனார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், திரிகடுகம் எழுதுவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியார், பழமொழி 400 முன்னுரை அறையனார். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிறுவஞ்ச மூலம் காரியாசன், ஏலாதி கனிமேதாவியார், திருக்குறள் திருவள்ளுவர், முதுமொழி காஞ்சி கூடலூர்கிறார், ஓகேங்களா. ஆக மொத்தம் 11 அறநூல்கள். சோ 11 அறநூல்களுடைய ஆசிரியர். சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகநூல்கள். அகநூல்கள் வந்து பாத்தீங்கன்னா 6 அகநூல்கள் இருக்கும். ஐந்திணை 50, திணைமொழி 50, திணை ஐந்திணை 70, திணை மாலை 150, கைநிலை கார் 40. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அகநூல்கள், 6 அகநூல்கள். சோ புறநூல் ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்கும், அதான் வந்து பாத்தீங்கன்னா களவழி 40, ஓகேங்களா. சோ இந்த மாதிரி கேட்பாங்க 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இந்த ஒத்தையா மட்டும் தனியா வருதுல, சோ இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. களநூல் அதாவது புறநூல் மட்டும் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா களவழி 40. இது யாரால் எழுதப்பட்டதுன்னா பொய்கையார். சோ இப்ப நம்ம நாலடியார் பாத்திரலாம். சோ சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நூட்கள் தான் கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. சோ நாலடியார் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாலடியார், இது யாரால் எழுதப்பட்டது? சமண முனிவர்களால் எழுதப்பட்டதா இந்த நாலடியார். இதோட பாவகை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெண்பா. இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சோ நம்ம சொன்னோம்ல 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வெண்பாக்களால் எழுதப்பட்டதுதான். சோ அதோட பாவகை வந்து வெண்பா. இது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, ஓகேங்களா. சோ எத்தனை வெண்பாக்களால் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா நாலடியார், ஓகேங்களா. சோ 4ன்னு வருதா, அப்ப 400 வெண்பாக்களால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நாலடியார் 400 வெண்பாக்களால் இயற்றப்பட்டது. அதே மாதிரி எத்தனை பால்னு பாத்தீங்கன்னா 3 பால், ஓகேங்களா. சோ 3 பால்கள்
அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற 3 பால் திருக்குறள் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி 12 இயல்கள். ஓகேங்களா? சோ 12 இயல்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 40 அதிகாரம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரை பேஸ் பண்ற இன்ஃபர்மேஷன். 3 பால் அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு முப்பாலாக பிரிச்சிருப்பாங்க. 12 இயல்கள் இருக்கும். 12 இயல்கள் 40 அதிகாரங்களை கொண்டது நாலடியார். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? சோ இத்தனை வெண்பாக்களால்னா 400 வெண்பாக்களால் ஆடப்பட்டது. ஓகேங்களா? சோ 400 வெண்பாக்களால் பாடப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரு. சோ இதுல இன்னொரு நேம் வந்து பாத்தீங்கன்னா நாலடி 400ன்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம், திருக்குறள் விளக்கம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குட்டி திருக்குறள். சோ இதை ஏன் குட்டி திருக்குறள்னு சொல்றேன்னா திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு 3 பால் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாலடியார்லயும் அறம் பொருள் இன்பம் சொல்றோம் முப்பாலாக பிரிச்சிருப்பாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அறம் இருக்கும், பொருள் இன்பம் சொல்லிட்டு 3 பால்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நாலடியாரும் திருக்குறளுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பழமொழி அதாவது சொல்லுவாங்க இதை வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ம் 2ம் ஆளும் வெள்ளும் பல்லுக்குறுதிங்கிற மாதிரி 4ம் 2ம் சொல்லுக்குறுதின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு சொல்லுவாங்க. நாலடியாரை திருக்குறளோட சேர்த்து வச்சு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரிதான் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலடியார். ஓகேங்களா? சோ திருக்குறள் எப்படி 3 பால்கள் இருக்கோ அதே மாதிரி நாலடியார்லயும் அறம் பொருள் இன்பம் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல். அதுதான் பாத்தீங்கன்னா 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. சோ இந்த டைட்டிலை கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்ற தொடர்பு மூலம் எந்த 2 நூல்களை அறியலாம்னு கேட்டாங்கன்னா திருக்குறளும் நாலடியாரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரை தொகுத்து அதற்கு அதிகாரம் வகுத்தவர், அதுக்கப்புறம் அதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர். இந்த 3யுமே செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பதுமனார். நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர், தென் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடியவர் பதுமனார். அடுத்து இதை வந்து 3 பால்களாக பகுத்தவர், அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு 3 பாலாக பகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தர்மர். முத்ததையர்கள். ஓகேங்களா? சோ இவர்களை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாலும் அது நாலடியார் தான். முத்தரையர்களை பற்றி கூறும் நூல் நாலடியார். சோ நான் சொன்ன மாதிரி நாலடியார்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பால்கள் இருக்கும், 12 இயல்கள் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 40 அதிகாரங்கள் இருக்கும். சோ 40 அதிகாரங்கள் 400 வெண்பாக்கள். சோ நாலடியார் 4ன்னு வருதா 40 400 அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து அறத்துப்பால் வந்து பாத்தீங்கன்னா 13 அதிகாரங்கள். சோ இது தனியா கூட கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பொறுத்துக்களை கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. அறத்துப்பால் வந்து பாத்தீங்கன்னா 13 அதிகாரங்கள், பொருள்பால் வந்து பாத்தீங்கன்னா 24 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் வந்து பாத்தீங்கன்னா 3 அதிகாரங்கள். அறம் பொருள் இன்பம். சோ இந்த மாதிரி வரிசையில ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம்ல சோ அறம் பொருள் இன்பம். சோ இதுல வந்து அறம் வந்து ஃபர்ஸ்ட் 1ல ஸ்டார்ட் ஆகுது, பொருள் வந்து 2ல ஸ்டார்ட் ஆகுது. 1 2 எழுதிக்கோங்க. அடுத்து 3ல இங்க இருந்து மறுபடியும் 3 ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து 3க்கு அடுத்து 4. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் 3. அவ்வளவுதாங்க. இங்க 1 2ன்னு எழுதிக்கோங்க, இங்க 3 4 3 எழுதிக்கோங்க. சோ ஒருவேளை உங்களுக்கு இது ஞாபகத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப 13 24 3. அடுத்து இந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலடியார் அப்படிங்கிற நூலை ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி.யு. போப். நெக்ஸ்ட் ஒன், ஆலும் வேலும் பல்லுக்குறுதி 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. இந்த கொட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ இதை கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்பாங்க. ஆலும் வேலும் பல்லுக்குறுதினா 4ம் 2ம். சோ 4னா 4 அடிகளை உடைய நாலடியார், 2னா 2 அடிகளை உடைய திருக்குறள். சோ இந்த 2 நூல்களுமே சொல்லுக்குறுதி அப்படின்பாங்க. அப்ப வந்துட்டு திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். அடுத்து பழகு தமிழ் சொல்லருமை 4 2ல் 4 2. அப்ப நாலடியாரு 2னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் 2 அடி உடைய திருக்குறள். இது வந்து ஒரு பழமொழி. அடுத்து நாலடியாரில் முதலாக உள்ள இயல் எதுன்னு பாத்தீங்கன்னா துறவியல். ஓகேங்களா? சோ துறவியல் தான் நாலடியாரில் முதலாக உள்ள இயல். நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நாலடியார் உரைவளம். அடுத்து சொல்லாய்ந்த நாலடி 400ம் நன்கினிது அப்படின்னு சொல்லிட்டு நாலடியார் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. சோ நாலடியார் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டுள்ளதுன்னா சொல்லாய்ந்த 4 அடி 400ம் நன்கினிது. ஓகேங்களா? சோ இந்த கொட்டேஷன்ல இந்த வேர்ட்ஸை மாத்தி கொடுத்தாலும் இதை நம்ம கரெக்டா வந்துட்டு ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சொல்லாய்ந்த 4 அடி 400ம் நன்கினிது. இந்த மாதிரி லைனா வரணும். மாத்தி கொடுத்துட்டு இதை வந்து அரேஞ்ச் பண்ண கூட சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய உரையாசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த பரிமேலழகர், நச்சினார்க்கினியர், அடியார்க்கு நல்லார் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலடியாரை வந்து மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர். ஓகேங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறம் வந்துட்டு 3 பால்கள், 12 இயல்கள், 40 அதிகாரங்கள், 400 வெண்பாக்கள். இதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 7th நியூ புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 7th நியூ புக். 7th நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழியா செல்வம். ஓகேங்களா? இயல் 2ல வந்து பாத்தீங்கன்னா அழியா செல்வம் கொடுத்திருந்திருப்பாங்க.
சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடல் ரொம்ப முக்கியமானது. வைப்புலி கோற்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. ஓகேங்களா. சோ நாலடியார் எழுதியது சமண முனிவர்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வைப்புலி என்பது பொருள் சேமித்து வைக்கும் இடம். ஓகேங்களா. அடுத்து கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயில் வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சை என்பது கல்வி. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச்சை என்பது கல்வி. வைப்புலிங்கிறது பொருள் சேமித்து வைக்கும் இடம். கல்வியை வந்துட்டு நீங்க பொருள் மாதிரி வச்சிருந்தாலும் அது வந்து பிறனால வந்துட்டு கொல்லப்படாதும்பாங்க. அதாவது கல்வியை வந்து நம்ம வச்சிருக்கோம். அது வந்து நம்மகிட்ட இருந்து யாராலையும் எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுத்தாலும் சரி, அந்த கல்வியை மத்தவங்களுக்கு போதிச்சாலும் சரி, அது குறையவே படாது. செல்வம் வந்துட்டு கொடுக்க கொடுக்க குறையும். கல்வி வந்து எப்பவுமே கொடுக்க கொடுக்க வளரத்தான் செய்யும். ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசனாலும் ஓகேங்களா, அதாவது நல்ல மன்னர்களாலும் ஓகேங்களா, இந்த நாட்டையும் ஆள்ற மன்னர்களாலும் நம்மகிட்ட இருந்து செல்வத்தை எடுத்துக்க முடியுமே தவிர கல்வியை எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா. அதனால நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் அப்படின்னா மக்கட்கு செய்வன் அப்படின்னா என்னது, குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் வெல்த்துங்கிற அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் காசு கிடையாது, கல்விதான். மற்றவை விச்சை மற்ற அல்ல பிறனா மற்றவை எல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அததான் இந்த பாடல்ல சொல்ல வர்றாங்க. கல்விங்கிறது பிறருக்கு கொடுத்தாலும் குறைபடாது, அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அரசனாலும் நம்மகிட்ட இருந்து அதை எடுத்துக்க முடியாது. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே செல்வம்ங்கிறது கல்விதான், மற்றவை எல்லாம் செல்வம் ஆகா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு நாலடியார். கல்வியை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் தான் இந்த நாலடியாறு. சோ இது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஆல்ரெடி நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷனை தான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா 4 அடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து திருக்குறள் மாதிரியே அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுப்புகளை கொண்டுள்ளது. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் வந்து பாத்தீங்கன்னா நாலடியார். அதான் பாத்தீங்கன்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th புக்ல கொடுத்திருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஓல்டு புக். சிக்ஸ்த் ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. சிக்ஸ்த் ஓல்டு. நாய்க்கால் சிறுவீரர் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நற்பெண்ணாம் செய்தானம் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. இது வந்து பாத்தீங்கன்னா சமண முனிவர். ஆல்ரெடி பார்த்ததுதான், அதே இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த பாட்டோட பொருளை மட்டும் பாத்துக்கலாம். நாயோட கால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஓகேங்களா. சோ நாயோட கால் ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். சோ என்னதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட நெருக்கமா இருந்தாலும் ஓகேங்களா ஈக்கால் துணையும் ஈயோட கால அளவுக்கு கூட நம்மளுக்கு உதவ மாட்டாங்க. அந்த நட்பு வந்து பாத்தீங்கன்னா ஈயோட கால அளவுக்கு கூட வந்துட்டு உதவாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் வந்துட்டு தொலைவில் இருந்து நமக்கு நீரை கொண்டு வரும். அந்த வந்து வயலுக்கு நீரை பாய்ச்ச உதவும். ஓகேங்களா. வாய்க்காலை உதவக்கூடிய மனிதர்கள் போல சிலர் இருக்கிறார்கள். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவர்கள் வந்துட்டு நம்மளோட நட்பை தேடி நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதுல வந்து கல்வியை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ நாயின் கால்கள் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா இங்க வந்து இந்த நாலடியார்ல நட்பை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கால், நாயின் கால், ஈக்கால்ங்கிறது ஈயோடைய கால். ஈக்கால் அளவு கூட என்னதான் நெருங்கி இருந்தாலும் உதவ மாட்டார்கள் அப்படின்னு படிச்சோம்ல, ஈயின் கால். நன்கணியர். சோ இது வந்து பிரித்தெழுத்துக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நன்கு பிளஸ் அணியர். அடுத்து அணியர்னா நெருங்கி இருப்பவர். ஓகேவா. அடுத்து எண்ணாம், என்ன பயன். எண்ணாம்னா என்ன பயன். அடுத்து சேமை என்பது தொலைவு. செய் என்பது வயல். இது அடிக்கடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. செய் என்பது என்னன்னா செய் என்பது வயல். அணையர் அப்படின்னா போன்றூர். நன்கணியர் பாத்துக்கோங்க. நன்கு பிளஸ் அணியர். 4 ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. நன்கு பிளஸ் அணியர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல இது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது ஆல்ரெடி படிச்சாச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 4 அடி 400 வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லப்படுற வேறு பெயர்களை கொண்ட நூல் நாலடியாறு. இந்நூல் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட தொகுப்பு. சமண முனிவர் அப்படிங்கிறது ஒருத்தர் கிடையாது. சோ பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான். ஓகேங்களா இந்த நாலடியாறு. அடுத்து சங்க நூல்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் தான். 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 10 நூல்கள் இருக்கும். 8 தொகையில வந்து பாத்தீங்கன்னா 8 நூல்கள் இருக்கும். இந்த நூல்கள் வந்து 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சங்க நூல்களுக்கு அப்புறம் தோன்றியதுதான் சங்கம் மருவிய கால நூல்கள் என்று சொல்லப்படுற 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 18 நூல்கள் இருக்கும். 14 என்றால் 18. ஓகேங்களா. கீழ் என்றால் சிறிய, கணக்கு என்றால் நூல். இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். 14 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்கள். அறநூல்கள் என்பவை நீதி நூல்கள். சோ அறநூல்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 11. அகநூல்கள் 6, புறநூல் 1. சோ மொத்தம் 18 நூல் இருக்கு. சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரை பத்தின புக்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். நம்ம 2 புக்ல பாத்துருக்கோம். 7th நியூ புக், 6th ஓல்டு புக். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 கொட்டேஷன் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ என்ன கொஸ்டின் கொட்டேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா
கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. சோ இது ஒரு கொட்டேஷன். அடுத்து கல்வி அழகே அழகு. கல்வி அழகே அழகு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாலடி. இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா என்னன்னா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில இந்த எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா இது நாலடியாறு. கல்வி அழகே அழகு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலடியார் தான். இந்த மாதிரி முக்கியமான மேற்கோள்கள், முக்கியமான கொட்டேஷன் எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ நாலடியார் பத்தின இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்மணி கடிகை தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். தேங்க்யூ.